பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தினசரி பசி ஆற்றுவித்தல் ஜீவகாரணி பணியில் இன்று கிச்சடி நம் தரத்துக்கு ஒரு 30 பசித்த ஏழைகளுக்கு தேடி சென்று உணவு வழங்குதல் பணி. இது திருவருள் கருணையால் நடக்கிறது. இந்த பதிவின் நோக்கமே தினசரி இது போல் நீங்களும் பார்த்து செய்யணும் அப்படின்றதுக்காக தவிர என்ன நீங்கள் பெருமையாக நினைக்கிறதுக்காகவோ என்ன நீங்கள் பெருமையாக பேசுகிறதுக்காகவோ நினைக்கிறதுக்காக இல்லை. ஸோ நிறைய கெட்ட விஷயங்களை தண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்து தினசரி தண்ணி அடிக்க பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. கெட்ட விஷயங்கள் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து அதுபோல் நாமளும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுபோல் இது போன்ற நல்ல விஷயங்களையும் பார்த்து உங்கள் பகுதியில் உங்கள் அருகில் இருக்கின்ற பசித்த ஏழைகளுக்கு இதுபோல் உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு நபருக்கு ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தா அதுதான் அந்த பதிவினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். வள்ளல் பெருமானார் அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எது வழிபாடு, எது தவம், எது யோகம் அப்படின்னு சொல்லும்போது அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாரணியம் பசித்தவர்களுக்கு இது போல் உணவு கொடுப்பதே ஒரு வழிபாடுங்கிறார். இது ஒரு சேவை, இது ஒரு வேலை, இது ஒரு தர்மம் அப்படின்னு இல்லாமல் இதை கடந்து வள்ளல் பெருமானார் இது ஒரு வழிபாடுங்கிறார். தயவை வளர்ப்பது தவம்ங்கிறார். ஸோ சுத்தசன் மார்க்கத்தில் பிரிவை ஒழிக்கணும், மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற மனிதர்கள் தினசரி இந்த ஜீவகாரணிய வழிபாடு அவரவர்களுக்கு முடிந்த வரைக்கும் ஒருவருக்கோ 2 நபருக்கோ இல்லை ஒரு 3 நபர்களுக்கோ தினசரி அவர்களால் முடிஞ்ச இந்த ஜீவகாரணியம் செஞ்சோன்னா இதையே தவமாக, யோகமாக, ஞானமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கருதி அவர்களுக்கு இந்த பிறவி பிணியால் நீக்கி மரணமில்லா பெருவாழ்வு கொடுப்பார் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானார் திருவருட்பாவில் சொல்லியிருக்கின்றார். ஸோ நீங்களும் வழிபாடு செய்யணும்னு விரும்பினா உங்களால் என்ற இது போன்ற நற்காரியங்கள் செய்து பிறவி பிணியை நீக்கிக் கொள்ளலாம்.